கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் கூகுள் மீட்டாய் நாம் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஆயிருக்க நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற ஓரோ மக்கள் மேலும் தெய்வீக பிரசன்னம் இறங்குதற்காக ஸ்தோத்திரம். இந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய மேல் நம்பிக்கை வைக்கிறேன் அப்பா. நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்த தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர். இந்த நாளுகளில் தேவனே, நாங்கள் உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எல்லா மக்களையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும். ஆண்டவரே, நீ வரவேண்ட மக்கள் நீர் கூட்டி வருத்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா மக்களும் கடந்து வந்து ஆண்டவரே, இந்த நாளுகளில் வசனத்தை தியானிக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஓரோ மக்களையும் புத்தியால், ஞானத்தால், தெய்வீக கிருபைகளால் நிரப்பி வசனத்தை புரிவதற்கான கிருபைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதி. சோர்வுகள் மாற்றும், பலவீனதைகள் எரிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாளுகளில் நாங்கள் ஆரம்பிக்கிறேன், நீர் எங்களோடு கூட இரும். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துத தேவன், ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் അതിന്റെ 4ാമത്തെ വചനം നാം വാസിക്കല. 1 കൊരിന്ത്യർ 3ആം அதிகாரம் അതിന്റെ 4ാമത്തെ വചനം. ഒരുവൻ நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியால் நீங்க மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறார். அன்னைக்குள்ள அந்த கொரிந்தியர் சபை 2-3 பிரிவுகளால் அங்கே காணப்படுகிறார். அவங்கள் நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார், கொஞ்சம் பேர் அப்போலோவை சேர்ந்தவன் என்று சொல்லி அப்படியே பிரிவினைகள் உருவாக்கி அப்படியே நிற்கிறதை நாம் இங்கே வாசிச்சு கேட்கும் போது நமக்கு புரியும். இங்கே வசனத்தில் நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே நல்ல ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இப்போ நீங்க பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார், அதே மாதிரி அப்போலோவை சேர்ந்தவன் என்று சில பேர் சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிறத நீங்க மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா என்று அங்கே ஒரு கேள்வியை எழுப்புகிறார். கர்த்தர் பிள்ளைகளை, இந்த நாளுகளில் நாமும் அநேக ஊழியக்காரருடைய பின்னாலே அவங்களதான் எங்களுக்கு ராஜா என்று சொல்லி அநேகர் கடந்து செல்லுகிறார். ஊழியக்காரருக்கு பின்னாலே கடந்து செல்ற அநேகர் உண்டு. இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது அநேக மக்கள் ஏதோ ஒரு சபையில் சார்ந்து இருந்து அந்த சபைதான் எங்களுக்கு பெருசா இருக்கிறார் என்று சொல்லியும் இருக்கிற அநேகர் உண்டு. இந்த நாடுகளில் நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எடுத்து சொல்லுகிறார். நீங்க யார் சேர்ந்து இருக்க வேண்டும், யார் கூட இருக்க வேண்டும், யார் உங்களுக்கு உதவியா இருக்க வேண்டும் என்று, அங்கே யாருடைய மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனங்களில் எடுத்து சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளை, நாம் மாம்சத்துக்குரிய மக்கள் ஆயிருக்க கூடாது என்று இந்த 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 நம்ம வாசிக்கும் போது அங்க நமக்கு பார்க்க முடியுது. அங்கே நீங்க மாம்சத்துக்குரிய மக்களாயிருக்க கூடாது என்றும், நீங்க தேவனோடு கூட இருக்கிற பிள்ளைகளாயிருக்கும், அதே மாதிரி தேவனுடைய விசுவாசத்தில் நம்பிக்கை உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று, அதே மாதிரி வல்லமை பெற்றுக்கொண்ட தெய்வீக அபிஷேகம் உள்ள மக்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் போன நாளுகளில் பார்த்திருக்கிறார். இங்கே நமக்கு பார்க்க முடியுது 2 பிரிவினைகளை எடுத்து சொல்லுகிறார். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லிட்டு இருக்கிறார். அதே மாதிரி சில பேர் அப்போலோவை சேர்ந்தவன். அப்போ அப்போலோ ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய ஒரு தேவ ஊழியக்காரன். அதே மாதிரி பவுல் தேவனுடைய அப்போஸ்தலராய் இருக்கிறார். அப்போ
இந்த கொரிந்திய சபை சில பேர் அப்போலோவோட கூடயும் சில பேர் பவுலோட கூடயும் அப்படியே ரெண்டு விதமாக நமக்கு அங்கே பார்க்க முடியும். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்லுகிறார், நீங்க மனிதனுக்கு பின்னாலே ஏன் சுற்றுகிறார், நீங்க மனிதனை ஏன் முன்னாடி வைக்கிறார், நீங்க அப்போ மாம்சத்துக்குரியவராய்தானே இருக்கிறார், நீங்க ஆவிக்குரியவர்கள் அல்லவே அல்ல என்று இங்கே ஒரு வார்த்தையை எடுத்து பேசுகிறார். அதே நாம் கீழே வாசிக்கும் போது அங்க நமக்கு பார்க்க முடியும், பவுல் யார்? அவர் திருப்பி ஒரு கேள்வி எழுப்புகிறார், இந்த பவுல் யார்? அப்போ பவுல் என்று சொல்லுதவர் அவர் அப்போஸ்தலனாகிய பவுலே அவரை பற்றி எடுத்து கேட்கிறார். நீங்க என்னை சேர்ந்தவங்கள் என்று சொல்லி இருக்கிறது எதுக்கு? அப்போலோவே சேர்ந்து இருக்கிறவங்க என்று சொல்லுது எதுக்கு? அப்ப இன்னைக்கு உலகம் முழுவதும் நாம் பார்த்தால் விதவிதமான சபைகள் இருக்கிறார். கிறிஸ்து ஒருவரே, சபைகள் விதவிதமாக இருக்கிறார். அநேகர் அந்த சபைகளுக்குள்ளேயே பிரிவினைகளை வைத்துட்டு இருக்கிறார். ஒரு சபையிலே 3 பிரிவினைகள், ஒரு சபையிலே 2 பிரிவினைகள், இப்படி பிரிஞ்சு பிரிவினைகளோடு இருக்குதவங்களும், நான் இவரை சேர்ந்தவங்கள், நான் அவரை சேர்ந்தவங்கள் என்று சொல்லி இருக்குதவங்களும் இருக்கிறார். இதே மாதிரி இந்த கொரிந்திய சபைக்குள்ளேயும் மக்கள் இருந்திருக்கிறார். அப்போ அவர் சொல்லுங்க, அப்படி இருக்கிற மக்கள் மாம்சத்துக்குரியவங்களாய் இருக்கிறது, அப்படி இருக்கிற மக்கள் மாம்சத்துக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிறது. அப்ப 5ஆம் வசனத்தில் அவரே கேட்கிறார், பவுல் யார், அப்போலோ யார் என்று அங்கே ஒரு கேள்வி எழுப்புகிறார். அப்போ கர்த்தர் அவனவனுக்கு அருள் அழைத்தபடியே விசுவாசிக்கிறவர்களுக்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர்கள் தானே. இவங்கள் விசுவாசிக்கிற மக்களுக்கு, தேவனால் அழைத்த விசுவாசிக்கிற மக்களுக்கு ஏதுவாயிருக்கிற ஒரு ஊழியக்காரர்கள் தான் இந்த அப்போலோவும் பவுலும். இன்னைக்கு காணப்படுத எல்லா ஊழியக்காரர்களும் அதை தேவன், அதை அங்கே சொல்லப்படுகிற கர்த்தர் அவனவனுக்கு அருள் அழைத்தபடியே விசுவாசிக்கிறவர்களுக்கு ஏதுவாயிருந்த ஒரு ஊழியக்காரர்கள். நாங்கள் வழி நடத்துதவராய் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுதவராய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதே நாங்கள் யார், பவுல் யார், அப்போலோ யார் என்று ஒரு பெரிய கேள்வி அங்கே எழும்புகிறார். அதே அப்போலோ உங்களை கொஞ்ச நாள் வழி நடத்தி இருக்கிறார். பவுல் உங்களை கொஞ்ச நாள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்தி உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதே கர்த்தர் தான் உங்களை அழைத்திருக்கிறார், கர்த்தர் தான் உங்களை அழைத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் அவனவனுக்கு அருள் அழைத்தபடியே விசுவாசிக்கிறவர்களுக்கு ஏதுவாயிருக்கிற ஊழியக்காரர்களாய் இவங்கள் காணப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, ஞான் நீங்களும் கர்த்தர் அழைத்ததினாலே நாம் இந்த விசுவாசத்தில் இருக்கிறோம். ஏதோ நம்முடைய பெருமை அல்ல, ஏதோ ஒரு மனிதனுடைய பெருமை அல்ல. இந்த நாடுகளில் என்னையும் உங்களையும் அழைத்த ஒரு தேவன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு வல்லமை நமக்குள்ளே புறப்பட்டு வரும், ஒரு தெய்வீக விடுதல் நமக்குள்ளே புறப்பட்டு வரும், ஒரு புது அபிஷேகம் நமக்குள்ளே புறப்பட்டு வரும். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நமக்கு அதை எங்களுக்கு கிருபையை அழைத்திருக்கிறார், தேவன் நமக்கு அதை விதவிதமான அதை மக்களை ஊழியக்காரர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியக்காரர்கள் எதுக்காக? அவங்க நமக்கு ஒரு தேவனுடைய ஊழியக்காராக இருந்து நம்மை வழி நடத்துவதற்கு தான். நாம் அதை இந்த நாடுகளில் இங்கே வசனத்தில் பார்க்கும்போது விசுவாசிக்கிறவர்களுக்கு ஏதுவாயிருக்கிற ஊழியக்காரர்களாய் மட்டும்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவரே எடுத்து காட்டுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நமக்காக அநேக ஊழியக்காரர்களை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அதில் நாம் தேவனை தெரிந்ததுக்காக தான்
தேவனுடைய வார்த்தைகளை புரிந்ததுக்காக தான் இந்த ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளை, இந்த நாளுகளில் அதை இந்த கொரிந்திய சபை அதை அப்பல்லோடு கூட இருக்கிற மக்கள் என்றும் பவுலை சேர்ந்தவங்கள் என்றும் சொல்லி அங்கே ஒரு பிரிவினை இருக்கப்படும் போது அவரே கேட்கிறார், பவுல் யார், அப்பல்லோ யார்? அதே உங்களை அழைத்தது கர்த்தர் தான். நீங்க கர்த்தர் அழைத்தபடியே நீங்கள் அவருடைய விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறார். அப்படி நீங்க அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அதே கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஊழியக்காரர்களுக்கு தான் நாங்கள் என்று அங்கே அவர் எடுத்து சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை 6ஆம் வசனம் வாசிக்கும் போது நான் நட்டேன் என்று சொல்லியா பவுல் நட்டிருக்கிறார். அதாவது உங்களை நடுவதற்காக அதை பவுல் நட்டிருக்கிறார். அப்பல்லோவோ நீர் பாய்ச்சினார். அப்போ நீரே பாய்ச்சிருக்கிறது யாரு? அப்பல்லோ நீர் பாய்ச்சிருக்கிறார், தண்ணீர் அங்கே போட்டிருக்கிறார். அப்போ நட்டவர் பவுல் தான். அதுக்கு தண்ணீர் பாய்த்தவர் அப்பல்லோ தான். இங்கே ஆவிக்குரிய அர்த்தம் என்றால் அங்கே கொரிந்திய சபையை உருவாக்குவதற்காக பவுல் கடந்து செல்லுகிறார். அதாவது ஞான் உங்களை நட்டிருக்கிறார். அப்ப அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வளர வைக்கிறதுக்காக தண்ணி ஊத்துறது யாரு? அந்த தண்ணி ஊத்துத வேலைதான் அப்பல்லோ செய்திருக்கிறார். பட் அதை விளைய செய்தது யார்? அதை அங்க சொல்லுகிறார், தேவனே விளைய செய்தவராயிருக்கிறார். எனக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறது தேவன் தான். எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறது கர்த்தர் தான். ஊழியக்கார் நம்மை நட்டிருக்கிறார். ஊழியக்கார் நமக்கு தேவையான தண்ணீரை ஊற்றுகிறார். வளர வைக்கிறவர், விளைய கொடுக்கிறவர், விளைய செய்தவர் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் அந்த விளைய செய்த தேவனை, அந்த உண்மையான தேவனை நம்மை வளர வைத்து நம்மில் ஒரு பலனை கொண்டு வர நமக்கு ஒரு நல்ல விளைவை விளையை கொடுக்கிறதுக்காக கர்த்தர் தான் கிருபை செய்திருக்கிறார். எந்த மனிதனும் அப்படி செய்தது இல்லை. அவங்க நட்டிருக்கிறார், தண்ணீர் பாய்த்திருக்கிறார், விளையை கொடுத்தது, விளைய செய்தது தேவன் தான். அதே கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நாம் கனி உள்ள மக்களாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். நாம் கனி உள்ள மக்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். கர்த்தர் பிள்ளைகளை, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார், பவுல் யார், அப்பல்லோ யார்? அதே கர்த்தர் தான் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை அதே இந்த விசுவாசத்துக்குள்ளே நிலை நிற்க செய்திருக்கிறார். அப்ப இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஞான் நட்டிருக்கிறார். அதே ஞான் இந்த கொரிந்திய சபையை நட்டிருக்கிறார். அவ்வளவுதான். அங்கே வந்து அந்த கொரிந்தியா தேசத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அநேகர் தேவனில் கொண்டு வருவதற்காக ஒரு அதை நடுத ஒரு வேலைதான் பவுல் செய்திருக்கிறார். அப்போ அப்பல்லோவோ என்ன செய்திருக்கிறார்? இந்த மரம் இல்ல நட்டிருக்கிறவங்கள் காஞ்சு போகாது இருக்கிறதுக்காக தண்ணீரை பாய்க்கிற வேலைதான் அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதுக்கு அர்த்தம் இவங்கள் ஊழியத்தை அங்கு எப்படி செய்திருக்கிறார் என்று எடுத்து சொல்லுகிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு நடுத வேலை செய்திருக்கிறார், தண்ணீர் பாய்க்கிற வேலை அப்பல்லோ செய்திருக்கிறார். அது விளைய செய்தது பவுலும் அல்ல, அப்பல்லோவும் அல்ல, விளைய செய்தது நம்முடைய தேவன். அதை தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளை, நம்மை விளைய செய்தது அது தேவனாயிருக்கிறது. விளைய செய்த ஒரு தேவன் உண்டு. நம்மை வளர வைத்து தேசத்தில் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் உண்டு. இந்த நாடுகளில் கஷ்டங்கள் இருக்கலாம், உங்களுக்கு பாடுகள் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், அநேகம் பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வரலாம். அதை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறவங்களாய் அல்ல, பிரச்சனைகளை பார்த்து நாம் கவலையோடு இருக்கிறதுக்காக அல்ல, நாம்
நம்மை விளைய செய்த தேவனை புரியட்டும். நம்மை விளைய செய்த தேவனை நாம் புரியட்டும். ஏதோ உலகத்தில் ஏதோ மனிதர்களுக்கு பின்னாலே அல்ல, நாம் தேவனுக்கு பின்னாலே செல்லுத மக்களாய் நாம் மாற்றப்படட்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்குவார். இந்த நாளில் அநேக சபைகளில் பிரிவினைகள் நாம் பார்க்கிறோம். அநேக சபைகளில் இன்னைக்கு 1, 2, 3 சொல்லி அநேக குரூப்பா மக்கள் நின்று அதே பிரிவினைகள் உருவாகிறார். இந்த நாடுகளில் இந்த வசனம் நாம் நினைக்கட்டும், நம்மை நட்டிருக்கிறது ஒருவன், நமக்கு தண்ணீர் பாய்த்திருக்கிறது வேறொருவன். அதனால நட்டவனையோ தண்ணீர் பாய்த்தவனையோ நாம் பார்க்கிறது இல்லை, விளைய செய்த தேவனை தான் நாம் கவனிக்கிறார். விளைய செய்த தேவன் அவர்தான் நமக்கு கர்த்தராய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்மை கனியுள்ள மக்களாய் மாற்று, ஆசீர்வாதம் உள்ள மக்களாய் மாற்று தேவன் நமக்கு கிருபை செய்வார். இந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மை கைவிடாது நம்மை நேசிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறது. அவர் நம்மை கைவிடாது நம்மை நேசிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். தேவனே, இந்த நாளுகளில் கர்த்தரே, நீர் எங்களை விளைய செய்த தேவனாய் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் எங்களோடு கூட இருக்கிற தேவன். இன்னைக்கு ஆண்டவரே ஜெபிக்கும் போதே எல்லா மக்களையும் நீர் பலப்படுத்துத கிருபைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமான வல்லமை, விசேஷமான கிருபை, விசேஷமான விடுதல் மக்கள் மேல் ஊற்றப்படுத கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுகளில் கர்த்தரே, நாங்கள் தேவனையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளாயிருக்கு, கர்த்தருக்கு பின்னாலே செல்லுத மக்களாயிருக்கு, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கப்பட நீர் கிருபை செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீக்கப்பா வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், கட பிரச்சனைகள் விட்டு மாறட்டும். வியாபாரங்கள் செய்த மக்களுக்காக செபிக்கிறேன். அவங்களுடைய வியாபாரங்களில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாடுகளில் நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதி. எல்லா தடைகளை நீர் மாற்றி, சரீர பலவீனதைகளை மாற்றி நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எங்களுக்கு சுற்று அக்கினி வேலி கட்டப்படட்டும், எங்களுக்கு சுற்று அக்கினி வேலி கட்டப்படட்டும். தெய்வீக அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். அப்பா, இன்னைக்குப்பா ராத்திரி வேளையில் எல்லா மக்களையும் பாதுகாக்க ஆண்டவரே, இன்னைக்கு நீர் கொடுத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சபையில் பிரிவினை உள்ளவராய் அல்ல, நாங்கள் கர்த்தரையே தேடுத மக்களாயிருக்க, தேவனுக்கு பின்னாலே செலுத்த மக்களாயிருக்க, தேவனுடைய அன்பை புரியுத மக்களாயிருக்க நீர் கிருபை செய்யும். எல்லா சபைகளையும் நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்து. இயேசுவே, இந்த நாளுகளில் சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சுற்று அக்கினி வேலி கட்டப்படட்டும், தேவ வல்லமை இருக்கப்படட்டும். இந்த மக்கள் அபிஷேகத்தோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து செல்ல மக்களாய் இருக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தன் பிதாவே, ஆமென்.